இங்க நம்ம ஹீரோ ட்ரெயின்ல போறதுக்காக ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஒருத்தன் குடிச்சிட்டு ட்ரெயின் ட்ராக்ல போய் விழுந்துடுறான். இத பார்த்த ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணா. இவனால அவனை தூக்கவே முடியல. அப்ப அவன் ஹீரோவை பார்த்ததும் வேமா ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட அவனும் ஹெல்ப் பண்ணி குடிகாரனை மேல தூக்கிடுறான். ஃப்ரெண்டையும் மேல தூக்கலாம்னு கை கொடுக்கறான். அப்ப அவனை தூக்க முடியாம இவனும் ட்ராக்லயே விழுந்துடுறான். அதே நேரம் ட்ரெயின் வந்து இவங்க மேலேயே மோதிருது. சடனா பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல கண்ண முழிக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு கருப்பு கலர்ல பால் இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த ரூமை விட்டு வெளியில போக பாக்குறாங்க. பார்த்தா அவங்களால அந்த ரூமை விட்டே தப்பிக்க முடியல. அங்க ஆல்ரெடி இருந்த கொஞ்சம் பேர் இவங்கள மாதிரியே ஆக்சிடென்ட் ஆகுறப்ப இங்க வந்துட்டோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த பால்ல இருந்து ஒரு லேசர் மாதிரி வந்து அதுல இருந்து ஒரு பொண்ணு வரா. இப்படிதான் இங்க உள்ள எல்லாரும் லேசர் மூலமா தான் வந்திருக்காங்க. அந்த பால்ல இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க். இந்த ஏலியனை நீங்க கொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு எழுதி இருக்கு. அப்படியே அந்த பாலும் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் வெப்பன்ஸும் இருக்கு. அப்போ சடனா இவங்க உடம்பெல்லாம் மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க குட்டியா ஒரு ஏலியன் இவங்கள பார்த்ததும் பயந்துட்டு ஓடுது. இவங்க கூட வந்த கொஞ்சம் பேர் ஒரு கேங்கா சேர்ந்து அந்த ஏலியனை கொன்னாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு ஏலியனை விரட்டிட்டே போறாங்க. ஒரு வழியா அந்த கேங் அந்த குட்டி ஏலியனை பிடிச்சு கண்ணாலே சுட்டுக் கொள்றாங்க. அப்போ சடனா அந்த குட்டி ஏலியனோட அப்பா இவங்க பின்னாடி வந்து அந்த கேங்க வெறித்தனமா கொன்னுருது. ஹீரோவையும் கொல்லலாம்னு ஏலியன் வர்றப்போ அவங்க கூட வந்த பையன் கண்ணை வச்சு அந்த ஏலியனை சுட்டு கொன்னுறான். அதை கொன்னதும் இவங்க எல்லாரும் மறைஞ்சு அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. அந்த பையன் தான் அந்த ஏலியனை கொன்னதால அவனுக்கு 5 பாயிண்ட் கிடைச்சு இப்ப அவன் 79 பாயிண்ட்னு காட்டுது. இதை பார்த்ததும் ஃப்ரெண்ட் அந்த பையனை மிரட்டி என்ன நடக்குதுன்னு கேக்குறான். அவனும் என் அப்பா தான் இப்படி ஒரு கேமை உருவாக்குனாரு, நானும் அவருக்கு தெரியாம எப்படியோ அந்த கேம்குள்ள வந்துட்டேன்னு சொல்றான். அப்ப அகைன் எல்லாரும் மறைறாங்க. ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்தா அவன் வீட்ல இருக்கான். நடந்த எல்லாமே கனவுதான் நினைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போறான். அங்க நேத்து தான் 2 பேரு ட்ராக்ல விழுந்து இறந்துட்டாங்கன்னு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. இவனும் குழப்பத்திலேயே ஏலியன் கூட சண்டை போட்ட இடத்துக்கு போய் பாக்குறான். பார்த்தா இவங்க சண்டை போட்ட மாதிரியே அங்க சுவரெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அப்போ இவங்க கூட இருந்த பொண்ணும் அதே இடத்துக்கு வந்து அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து காட்டுறா. இப்போதான் இதெல்லாம் உண்மைனே இவனுக்கு தெரியுது. அன்னைக்கு நைட்டும் இவங்க எல்லாரும் மறைஞ்சு அந்த ரூமுக்கு போறாங்க. இப்போ அங்க இன்னும் கொஞ்சம் பேரு புதுசா வந்திருக்காங்க. அந்த பாலும் அகைன் ஒரு டாஸ்க கொடுத்து வெப்பன்ஸும் கொடுக்குது. இந்த தடவை ஏலியன் அழிக்கும் போது இவங்க கூட இருந்த பையன் ரொம்ப அடி வாங்கிடுறான். 100 பாயிண்ட் எடுத்தா இறந்தவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இறந்துடுறான். அப்புறம் உயிரோட இருக்கவங்க எல்லாரும் திரும்ப ரூமுக்கு வர்றாங்க. இப்ப ஹீரோவுக்கு 20 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப பால்ல 100 பாயிண்ட் எடுத்தா இங்க இருந்து தப்பிக்கலாம், அப்படி இல்லனா இறந்தவங்களை காப்பாத்தலாம்னு எழுதிருக்கு. அதே போல அடுத்த நாள் இங்க வந்து ஏலியன் கூட சண்டை போடுறாங்க. இந்த தடவை ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் இறந்துடுறா. இதனால மனசு உடைஞ்ச ஹீரோ ஒரு டீமை சேர்த்துட்டு எப்படியாச்சும் 100 பாயிண்ட் எடுத்து ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு தினமும் சண்டை போட்டுட்டே இருக்கான்.